Hi dear friends, இன்னைக்கு நம்மளுடைய 5 minutes சமையல கொஞ்சம் வித்தியாசமான முறையில் முட்டை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் டிஃபரண்டா எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து 5 எக் எடுத்துக்கிறேன். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா நம்ம எடுத்துருக்க இந்த 5 முட்டையும் ஒவ்வொரு பவுல்ல இந்த மாதிரி தனித்தனியா உடைச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து மூடி போட்டு சூடு பண்ணிடுங்க. அது சூடாகிட்டு இருக்கங்காட்டிலும் நம்ம வந்து இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாம் இந்த மாதிரி இட்லி ஊற்றுற குழி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டில் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டோம். தண்ணியும் லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டை கொஞ்சம் நிறைய இருக்குது, அதாவது பெரிய முட்டையாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்குது. நான் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். அதாவது கொஞ்சமாக வெள்ளைக்கருவையும் அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெள்ளைக்கருவை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ஊற்றுற பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏந்தலாக சின்னதாக இருக்குது. ஸோ அதனால தான் முட்டை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெள்ளைக்கருவை கம்மி பண்ணிவிட்டு நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற இட்லி பிளேட் வந்து நல்லா அகலமாக கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெந்துருச்சா வேகலை அப்படிங்கிறது. அப்படி இல்லை சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு தொட்டு பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாக்கா முட்டை வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நெருக்கமாக மூடி வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக திறந்து தான் மூடி வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெருக்கமாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சூடாக இருக்கிறதுனால அதில் இருக்க வேர்வை தண்ணியெலாம் முட்டையிலே விழுந்துடும். அப்புறம் முட்டை வந்து சதன்னு ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக திறந்து வச்சு மூடி வைங்க. அது நல்லா ஆறட்டும். அது ஆரங்காட்டிலும் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த முட்டை ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் வந்து 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை நல்லா ஆறிடுச்சு. ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லா முட்டையும் மசாலாவில் சேர்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பூனால் எடுக்க வரல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் அந்த முட்டையோட 2 பக்கமும் அந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முட்டையை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி இந்த மசாலாவில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துருக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டா போதும். ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டையாக எடுத்து அதில் வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணதும் எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டை பொரியும் போது அந்த மசாலா வந்து நம்ம கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு மூடி போட்டு கூட வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வந்து முட்டை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.